friends, this is Deva4win27 Welcome back to my channel Shades of Creativity. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான crochet neck set எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த நெக்லஸ் பண்றதுக்கு நான் இந்த 4 கலர்ஸ் ஆஃப் yarn எடுத்துர்க்கறேன். நான் வந்து கிருஷ்ணா தீம்ல பண்றதுனால இந்த 4 கலரும் சேர்த்து வச்சு பண்ண போறேன். சோ இது நாலுமே 4 play yarn தான். இது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சு 4 strands நான் வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறேன். சோ அதனால திக்கா வரும் இல்லையா? அதுக்காக hook size வந்து 6 mm ஃபாலோ பண்றேன். தென் இந்த மாதிரி ஆஃப் பீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர். இந்த செயின் வந்து நீங்கள் என்ன கலர் என்ன சைஸ் வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பீகாக் ஃபெதர் லுக் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி 4 கலர் சேர்த்து வச்சு பண்ணுறேன். பட் இதை நீங்கள் சிங்கிள் கலர் த்ரெட்லையும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ செயின்ஸ் வந்து அந்த நெக்லஸோட ஹைட் லென்த் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கோங்க. செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கணும். +1 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 போட்டுட்டு +1 போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 ஸ்டாண்ட்ஸில் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் 4 த்ரெட் எடுத்துருந்தேன் இல்லையா, அதில் இந்த 2 ஸ்டாண்ட்ஸில் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். 2 வந்து விட்டுற போகிறேன். ஏன்னா நம்ம இப்போ போட போகிற ஸ்டிச் வந்து ரொம்ப திக்காக வந்துடும். அதனால் 2 த்ரெட் எடுத்துக்கிட்டேன். பட் இப்போ நீங்கள் சிங்கிள் த்ரெட்டு தான் யூஸ் பண்ணும்பொழுது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செயின் இருக்குது இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு செயினில் இன்சர்ட் பண்ணி சிங்கிள் crochet போட்டுக்கலாம். ஸோ 2 த்ரெட்டு மட்டும் தான் எடுக்கிறேன் பாருங்கள். அடுத்தது 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஷெல் பண்ண போகிறோம். 1 2 ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஷெல் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஷெல் ஸ்டிச்சுனால் ஒன்றும் இல்லை, 5 டபுள் crochet ஒரே ஸ்டிச்சில் பண்ணுறது தான் ஷெல் ஸ்டிச். ஸோ சேம் செயின்லேயே 5 டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ செயின்ஸ் போடும் பொழுது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ 6 12 18 24 30 60 ஸோ இந்த மாதிரி கவுண்டில் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு செயின் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 30 செயின்ஸ் போடுறீங்கன்னா +1 31 சரிங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு ஷெல் நம்ம பண்ணினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்க 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இப்போ அகெயின் 2 செயினை ஸ்கிப் பண்ணணும். அடுத்த செயினில் 5 டபுள் crochet, அதாவது ஒரு ஷெல் ஸ்டிச் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ 2வது ஷெல்லும் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்தது 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச். அடுத்தது அகெயின் 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு ஷெல் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஷெல்ஸ் தான் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். நம்ம எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கோமோ அத்தனை செயின் வரைக்கும் இதே போல் ஷெல்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இந்த எல்லா செயின்ஸ்லேயும் ஷெல் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து ஸ்மால் செயின் தான் பண்ணுறேன், அதனால் எனக்கு கொஞ்சமாக தான் ஷெல்ஸ் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இங்கே வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ரோப் வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக நான் செயின்ஸ் போட்டுக்கிறேன். 2 பக்கமும் செயின்ஸ் போட்டுக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த ரோப் வச்சு நாட் போட்டுக்க முடியும் பேக் சைடில். அதுக்காக அந்த மாதிரி நான் செயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபெதர் பண்ணினோம் இல்லையா, அதையும் அட்டாச் பண்ணிடலாம். இந்த மாதிரி பீகாக் ஃபெதர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தென் இது நடுவில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் பீட் காமிச்சிருந்தேன் இல்லையா, அது எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது இதே போல் இன்னொரு லாங் செயினும் பண்ணியிருக்கேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து குழந்தைங்களோட ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்ம கிருஷ்ண ஜெயந்திலாம் வரும்பொழுது குழந்தைங்களுக்கு வேஷம் போடுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி நம்ம நெக் செட் பண்ணி யூஸ்
பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆர்ம் ஃபுல்லாக எதுவுமே இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இது நமக்குமே நம்ம செஞ்சு போட்டுக்கலாம். நம்ம சாரீக்கோ இல்லை ட்ரெஸ்ஸுக்கோ மேட்சாக வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யாராவது ஸ்டிச் பண்ணீங்க இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டிச் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.